வணக்கம். இது தமிழ் செட் ஆன்லைன். இன்னைக்கு ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்னைக்கு இருமுகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக தமிழ் டாக்கீஸ் ப்ளூ ஷர்ட் அவங்க சொன்னதை பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஹைதர் அலி காலத்து கதை. இந்த கதையை வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்துக்கு இந்த காலம் வரைக்கும் வந்து கதையாக்கி எடுத்துட்டாங்க. இது வந்து கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட கதை தான் இது. இந்த படத்துக்கு வந்து 2 பேர் வந்து விக்ரம நடிச்சிருக்க தான் வந்து இதுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சிருப்பாங்க. அந்த 2வதாக வரக்கூடிய அந்த லவ் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே தோய்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சாதாரணமான படம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது வந்து ப்ளூ ஷர்ட் தமிழ் டாக்கீஸ் பேசியிருந்தது. அப்புறமா வந்து பிரசாந்த் தமிழ் சினிமா மூவி ரிவ்யூ பிரசாந்த் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்குது. குறிப்பாக இந்த கருணா அவரெல்லாம் வந்து சும்மா போய் ஒரு கேட்டோடனே வந்து பக்கமாக எல்லாத்தையுமே வந்து உளறி கொட்டிகிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து நயன்தாரா வந்து அந்த எதிரிங்க வந்து ஷூட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து நெத்தியில் ஷூட் படுது. அப்புறம் அந்த அம்மா வந்து திருப்பி 2வது ரீஎன்ட்ரி காமிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ரொம்ப சில்லியான ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமா வந்து அவர் வந்து 2வது வந்த லவ் கேரக்டரான அந்த விக்ரம் கடைசி 20 நிமிஷத்தை வந்து ரொம்ப நல்லா பாராட்டியிருந்தார். மற்றபடி இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், இந்த மாதிரி அவரோட அறிவு இருந்தது. அப்புறம் கஷாயம் வித் பாஸ்கி அவரோட ஸ்டைலில் சொல்லணுன்னாலே அந்த இன்ஹீலரை வந்து இழுத்தது மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி அந்த ரிவ்யூ முடிகிறதுக்குள்ளாடி இன்ஹீலரை இழுத்து பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரும் வந்து கிட்டத்தட்ட என்ன பேசியிருந்தாருன்னா, படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினாக வந்து போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்ஹீலரை நம்மளும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தூங்காமல் இருக்க வர முடியும். அப்படி செகண்ட் ஹாஃபில் வந்து கதை ரொம்ப சின்ன கதை, ரொம்ப கம்மியாக தான் இருந்த கதை. இதனாலேயே வந்து கதையை வந்து மூவ் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் வந்து பரவாயில்லாமல் நல்லா இருந்தது. கொஞ்சம் நாளாச்சு இந்த மாதிரிப்பட்ட மியூசிக்கை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டே இருந்து கேட்டது, அந்த மாதிரி அவர் பேசியிருந்தார். அப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், அந்த மாதிரி அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் நையாண்டியாக பேசியிருந்தார் கஷாயம் வித் பாஸ்கி. அப்புறம் டம்பஸ்ட் ரிவ்யூ, இந்த டீமை பற்றி உங்களுக்கே தெரியும். அவங்களோட படத்தை வந்து இவங்க வந்து சாதாரண ஆடியன்ஸாக இருந்து பார்க்குறது மாதிரி பார்த்துக்கிட்டு அதை பற்றி அவங்க வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. இதில் வந்து விக்ரம் ஃபேன்ஸு, யங்ஸ்டரு, அப்புறம் சினிமா ரிவ்யூவர், இப்படி ஒரு 4 பேரை வச்சு இதை எடுத்திருப்பாங்க. இதில் வந்து அவங்க ஒரு இடத்துல கூட வந்து இப்படி உள்ள கை தட்டலை, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு மட்டும் தான் வந்து கை தட்டினாங்க. மற்றபடி எல்லாமே வந்து ஒரு நார்மலாக இருந்தது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களோட ரிவ்யூ வந்து நடந்து முடிஞ்சது. இது வந்து இணையதளத்தில் வந்து டாப் 4 கொடுத்த ரிவ்யூவோட ரிவ்யூ. இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் சேட்டை ஆன்லைன் அவங்களோட டீமோட ரிவ்யூவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் சேட்டை ஆன்லைன் வந்து இப்போ வந்து இந்த ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உள்ளதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த படத்தையும் நாங்கள் போய் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த படத்தையும் நாங்கள் போய் பார்ப்போம். இப்போது அப்படி தான் படத்தை இந்த படமும் கடைசியாக பார்த்தது. இந்த படத்தில் வந்து விக்ரம் வந்து 2 முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காரு. ஒன்று வந்து ஒரு நளினமான ஒரு கேரக்டர், லவ் அப்படிங்கிற ஒரு பேரில். இன்னொன்று வந்து அகிலன் வினோத் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நயன்தாரா ஒய்ஃபாக வர்றாங்க. அவங்களுக்கு 2 சிச்சுவேஷனான பார்ட்டு. அப்புறம் நித்யா மேனன் அவங்களும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் தம்பி ராமையா, கருணா ஒரு சின்ன வேடத்தில்,
மற்றபடி வந்து கிட்டத்தட்ட படம் முழுக்க வந்து விக்ரம் அப்புறம் லவ் விக்ரம் இவங்க 2 பேருமே படத்தில் வந்து அதிகமான காட்சிகளில் வரும்படியாக வந்து பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்போவுமே ஸ்க்ரீனில் வந்துட்டு இவங்க 2 பேரில் ஒருத்தரங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஒரு ரா ஏஜெண்ட் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு புதுசாட்டு தயாராகிறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட பழைய வாழ்க்கையில் வந்து இவங்களை சீரழிச்சிருக்காரு அந்த லவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்போது 2 விஷயத்துக்காக வந்து இவர் வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா கிளம்புறாரு. அப்புறம் மலேசியாவில் அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு மருந்து கம்பெனி மூலியமாக தான் வந்து இது வந்து வெளியே போகுதுன்னு. அப்போ அந்த மருந்து கம்பெனியை தேடி போகும்போது தான் வந்து அந்த கருணா அவங்கள பார்க்குறாங்க. அந்த ரிவ்யூவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல தான் என்னடா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து மருந்து செய்துட்ருக்க சும்மா போய் இவங்க கேட்டோன்னே வந்து பக்கம் பக்கமாக வசனம் வசிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்க தோணுச்சுது. ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கருணா வந்து கொஞ்சம் பயம் காட்டினது மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் ஏற்றுக்கிட இருந்திருக்கும். அப்புறம் அந்த கதை நகர்ந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த சீட்டோட எட்ஜ் வரைக்கும் வர்ற அளவுக்கு அந்த கதை இடைவேளை வரைக்கும் இருக்குது. அப்புறம் அந்த லவ் அந்த கேரக்டர் வேறு இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்குது. ஒருத்தங்களோட அந்த செராமிக் கோட்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அந்த ஸ்கின்னில் வந்து டச் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொள்கிற சீனில் வந்து ஒரு புதிய விக்ரமை வந்து நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகி போகுதுன்னா இந்த விக்ரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இல்லைன்னா கெமிஸ்ட்ரியோட இக்குவேஷன்ஸ் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே வந்து அவரை வந்து ஸ்க்ரீனில் காட்டுது. பட் டெல் மோர் அவங்க வந்து எப்போவுமே வந்து ப்ரீஃபாக பேசிகிட்டு இருக்காரு. இதனாலேயே நமக்கு கொஞ்சம் ஒரு தூக்கம் வந்தது மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தால் கூட படத்திலோட இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் குறையலை. பட் இவங்க ஒரு ப்ரீஃபாக பேசும்போது கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிச்சுது. அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிடும். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் எல்லாம் வந்து அந்த மினிஸ்டரை பார்க்க போகிற விஷயத்த யோசிக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக வெளியே வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க போலீஸ் மாதிரி ரூமுக்குள்ளே வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு விண்டோ, அதெல்லாம் கொஞ்சம் படத்துக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகிறது மாதிரி தோணுச்சுது. அப்புறம் வந்து கடைசியாக வந்து அந்த ஃப்ளைட்டில் அவங்க வந்து தப்பிச்சு போகிறது மாதிரிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது கடைசி கிளைமேக்ஸு. அதில் பார்க்கும்போது ஒரு டேட்டியான ஒரு இடத்துல தான் வந்து அந்த ஃபைட் சீன் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சின்ன மணல் அந்த பெரிய அந்த கோலி குண்டு சைஸில் இருக்கக்கூடிய மணல் இருக்க இடத்துல தான் அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் காட்டுது. எங்கே அது பிளேன் கிரவுண்ட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணி போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அது பைலட்டுக்கிட்ட வந்து என்ன நம்ம 4 நிமிஷத்தில் வந்து கிளம்புறோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ளைட்டு பக்கத்துலேயே தான் இவங்க வந்து வண்டி எல்லாமே நிறுத்தி வச்சுட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஃபைட் சீன் ஒரு வழியாக முடியுது. இந்த ஃப்ளைட்டு போகிறது தான் காட்டுறாங்க, வேறு அங்கே என்ன நடந்துன்னு காட்டலை. படம் வந்து ஒரு வழியாக வந்து முடியுது. இதுதான் அந்த இருமுகன் படத்துடைய கதை. முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய கதை. நயன்தாராவுக்கிட்ட வந்து உடனே வந்து குழந்தை பெற்றுக்கிறதா சொல்லிட்டு ஒரு இன்ஹீலர் அடிப்பார். அதோடு வந்து அந்த படத்தை வந்து அப்படியே ஸ்டாப் முடிச்சிருப்பாங்க அந்த கதை. இதான் இந்த இருமுகன் படத்தோட அந்த டோட்டலான ஒரு ப்ரீஃபான ஒரு ரிவ்யூ. இந்த படம் வந்து எல்லாராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். விக்ரம் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேக். அவர் வந்து படத்துக்கு அப்புறம் வந்துட்டு 1-2 படங்கள் வந்து அவருக்கு சரியாக மூவ் ஆகவே இல்லை. இந்த படத்தை வந்து ரொம்ப தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம வந்து ரொம்ப இன்வால்வாக நடிக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து அந்த ஆன்டி ஹீரோ ரோலை வந்து விக்ரம் ஏற்று நடித்ததுனால தான் இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இந்த படம் இறங்கிச்சுது. இந்த படம் வந்து நல்ல மோசம்னு சொல்ல முடியாது. லாஜிக்
இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தேட்டருக்குள்ளே போகும்போது நம்ம கழட்டி வச்சுட்டு போகிறதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு என்டர்டைமான படம், ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து வியூ பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.